மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த விபத்தினுடைய பல முக்கிய படங்கள் அப்புறம் வீடியோக்கள்லாம் வெளியாகி பார்க்குறவங்கள இன்னும் பதட்டத்தில் ஆழ்த்தி இருக்கு. இதில் இந்த விமான விபத்து தான் சொல்கிறேன். அகமதாபாத் விமான விபத்து குறித்து பல தகவல்கள் தற்போதைக்கு வெளியாகிருக்கு. இது குறித்து முழுசாக பேசிடுவோம். அதே மாதிரி அரசியல் களத்தில் என்னைக்கு வந்து டிவிகே அப்படின்னு விஜய் தனது கட்சி பேரை தமிழக வெற்றி கழகம்னு பதிவு பண்ணாரோ, ஏற்கனவே இருந்த டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த இருவருக்குமான மோதல் அப்படிங்கிறது நின்றபாடு இல்லை. இவங்க அவங்க மேலே புகார் கொடுக்கறது, அவங்க இவங்க மேலே புகார் கொடுக்கறதுன்னு வேல்முருகன் மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்லாம் ஒரு கருத்து பரப்பப்பட்ட நேரத்தில் இப்போ வேல்முருகன் கட்சியை சேர்ந்தவங்க விஜய் மீது புகார் கொடுத்திருக்காங்க. அதனுடைய பின்னணி என்னங்கிறத விரிவாக பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு இந்தியா முழுக்கவே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நோக்கி தான் இருக்கு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அகமதாபாத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா, அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள், அதை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்சை உழுக்குகிறது தான் சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மதியம் தான் ஆஸ் யூஸ்வலாக வந்து ரெகுலர் ஃப்ளைட்டு தான் அது. அகமதாபாத் டு லண்டன் கேட்விக் ஏர்போர்ட் போகிறது ரெகுலர் ஃப்ளைட்டு தான். அதே மாதிரி தான் மதியம் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லேயே, ஒரு 5-6 நொடிகள்லேயே வந்து சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு போல். அப்புறம் அந்த சிக்னல் கட் ஆகிருக்கு. என்னடா ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த சில நிமிடங்களில் ஃப்ளைட்டு வந்து அப்படியே கீழே விழுந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதாவது போன வேகத்திலே கீழே வந்து கிராஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு 240 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்தி. அப்படி பார்க்கும்போது அவங்களோட கதி என்னன்னு பேசும்போது தான் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இருக்கும் ஒரு 40 பேர் கிட்ட உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே வந்து படுகாயம் அடைஞ்சவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ உடனடியாக வந்து ஒரு 90 மீட்பு படையினர் வந்து அங்கே குவிக்கப்பட்டு உடனடியாக எல்லா பயணிகளும் மீட்கப்பட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் குஜராத் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி, பாஜகவை சேர்ந்தவர், இவரும் அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணியிருக்காரு. இன்னும் பல மக்களோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக தெரியல நமக்கு. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா 2 பைலட்களுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் தான். அதனால வந்து இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும், டெக்னிக்கல் ஃபால்ட் எதுனா இருக்குமா, என்ன மாதிரி காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மத்திய அரசுல இருந்து அந்த சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காங்க குஜராத் அரசோட. இது வந்து ஒரு பக்கம் மக்களை மீட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து அந்த, ஏன்னா இதுல வந்து இந்திய நாட்டை மட்டும் சேர்ந்தவங்க கிடையாது, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தகவல் சொல்றது, அப்புறம் கனடா நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆமா, அவங்க அந்த நாடுகள்கிட்ட தகவல் சொல்றது, அது மட்டும் இல்லாம அவங்களோட பாடிஸை வந்து அங்க அனுப்புறது, இந்த மாதிரி நடைமுறை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தீவிர விசாரணை என்பது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வானிலை ரீதியா பார்க்கும்போது எந்த விதமான சிக்கலும் இல்லை, வெதரும் கிளியரா இருந்திருக்கு, ஸ்கையும் கிளியரா இருந்திருக்கு. ஏன்னா இப்போ யூஸ்வலா வந்து விமான விபத்துக்கு அதிகமாக ஏற்படுறது என்ன அப்படின்னா அந்த வானிலை காரணமாக தான் இருக்கும். ஏன்னா வெதர் கோளாறுன்றனால சரியா தெரியாம இருக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு அந்த வானிலை காரணமா இருக்கிறதுனால அதிகமான விபத்துகள் ஏற்படும் இல்லையா. கடைசியா பிபின் ராவத் முப்படை தளபதியா இருந்தவர் இங்க தமிழ்நாட்டில் இறந்து போனார்ல, மோசமான ஒரு விபத்தா நடந்தது. அதுக்கும் வானிலை தான் காரணம் சொல்லப்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த டைம்ல வந்து வானிலை எல்லாம் கிளியரா இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து என்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்குங்க. அதுல ஃப்ளைட் வந்து நீங்க சொன்ன மாதிரி டேக் ஆஃப் ஆன அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த விபத்து நடக்குது. அப்ப மேடேன்னு ஒரு கால் அங்கேருந்து காக்பிட்ல இருந்து கால் வருது. ஸோ அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கால் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அலர்ட் ஆகிறாங்க. மறுபடியும் அவர்கிட்ட பேசும்பொழுது பைலட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பைலட் எந்த விதமான பதிலும் கொடுக்காத அடுத்த சில நொடிகள்ல அந்த விபத்து அரங்கேறிடுச்சு. அந்த நேரடியாக அந்த விமானம் வந்து போய் மோதி விழுவுற இடமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் போய் மோதி விழுது. அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதியில் போய் மோதுது. அங்கே அந்த படங்கள்லாம் இப்போ வெளியாக இருக்குது. அதை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதில் ஃப்ளைட்டினுடைய வீல்லாம் வந்து மேலே போயிட்டு ஃப்ளோரில் மோதி உடஞ்சிருக்கு. அந்த மொத்த பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. பாத்திரங்கள் அது இதுன்னு செதறி கிடக்குது. ஏன்னா ஹாஸ்டலு, அங்கேயே உணவகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 20 பேர் பலியாக இருக்காங்க அப்படின்லாம் ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அதனுடைய
ஆதாரபூர்வமான உறுதியான தகவல் வெளியாகலைனாலும் இதை பற்றி சில விஷயங்கள்லாம் அப்படி சொல்லப்பட்டு வருது. அதை அடுத்து மருத்துவமனையில் இருக்கவங்களுக்கே அந்த பிரச்சனை வரதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் பதட்டமாயிட்டாங்க. அப்போது விமானம் விழுந்த நேரத்தில் பலரும் அங்கே போய் குடுமி இருந்து அதை படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கும், ஓடி போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுறது மாதிரியான வீடியோக்கெல்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடுச்சு. ஏன்னா அது பிரதமர் ஊரில் நடந்திருக்கு, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லை, மேக்சிமம் தொழில்நுட்ப கோளாறு தான் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற வகையிலையும் கருத்துக்கள் சொல்லப்படுது. இதில் பயணித்த ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், 2 குழந்தைகள்னு ரொம்பவே கவலைக்கிடமான பல விஷயங்கள் சொல்லப்படுது. அது கேட்கிறவங்களுடைய மனசு பிடிச்சி உழுக்கிற அளவுக்கு இந்த தகவல் இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதல்வர் அவரும் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலையில் சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதில் பயணித்தவர்களை தாண்டி விமானத்தில் பயணித்தவங்களை தாண்டி கீழே அந்த மருத்துவமனை அங்க சுற்றி, ஏன்னா பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறது பார்த்தாலே பயமா இருக்கு. சோ அதுல மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருந்து ஊழியர்கள், அங்க சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் மதியான நேரம் ஏற்பட்டுச்சோ அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தெரியும். குறிப்பா அந்த கருப்பு பெட்டி பைலட் கோ பைலட் என்ன பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இடையிலான அந்த உரையாடல் என்னவா இருந்துச்சு, உண்மையிலே தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது வேறு ஏதாவது நெருக்கடியா நிர்பந்தம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதுலாம் அந்த கருப்பு பெட்டியை கண்டறியும் பொழுது விஷயம் தெரிய வந்துடும் சொல்லப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த கட்ட நகர்கள் மூலமா அரசும் தீவிரமா செயல்பட்டு இருக்கு. நிச்சயமா இப்போ மோடியோட அறிவுறுத்தலின் பேர்ல அமித்ஷாவும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சரும் குஜராத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அங்க போயிட்டு இன்னும் அந்த மீட்பு பணியை வேகப்படுத்த போறாங்க. அந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன மாதிரி ரெக்கார்டிங் ஆயிருக்கு, பைலட்ஸ் என்ன மாதிரி பேசிக்கிட்டாங்க, அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு விபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கண்டறிய முடியும்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விமானம் போயிங் நிறுவனத்தை சேர்ந்தது. போயிங், ஏர்பஸ் இந்த 2 நிறுவனங்கள் தான் விமான உற்பத்தியில ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய நிறுவனங்கள். இதுல பாத்தீங்கன்னா போயிங் நிறுவனத்தை சேர்ந்த பல விமானங்கள் இதுக்கு முன்னாடி விபத்துல இந்த மாதிரி மாட்டியிருக்கு. ஆனா இந்த விமானம் அப்படி கிடையாது. இந்த விமானம் ஒரு வெற்றிகரமா பயணிக்கக்கூடிய விமானம்னு சொல்றாங்க. 787 ட்ரீம்லைனர் சொல்றாங்க. இந்த விமானம் இந்த ஒரு குறிப்பிட்ட மாடல் இதுவரைக்கும் எந்த விபத்துலையும் மாட்டினது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இந்த மாடல் சர்வீஸ்க்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு போல் இருக்கு. அந்த 15 வருஷத்துல எந்த ஒரு பெரிய விபத்துலையும் மாட்டினதே கிடையாது. ஆனா இதே போயிங் ரக விமானம் தான் அந்த சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பயன்படுத்தப்பட்ட விமானம் அப்படிலாம் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணிகளும் உரிய முறையில் விசாரிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. ஆமா, இதுல இந்த ஒரு குறிப்பிட்ட மாடல் இதுவரைக்கும் எந்த விபத்துலையும் சிக்கல. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விபத்து தான் அதுக்கு ஒரு பெரிய விபத்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா முன்னாடி போயிங் 737 பல நாடுகள் விபத்துல மாட்டிருக்கு. ஆனா 787 போயிங் இந்த அளவுக்கு ஒரு விபத்துல மாட்டது கிடையாது இது வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய விபத்தை தான் பாக்குறாங்க. இதுக்கு போயிங் நிறுவனம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா பல பேர் போயிங் வாங்குறது தயங்குறாங்க. தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறதுனால அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கையின்மை கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்க சமயத்துல இந்த விபத்து வந்திருக்கிறதுனால மீண்டும் அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் சொல்லணும். இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட விமானம் ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதத்துல 300 பயணிகளோட டேக் ஆஃப் ஆகிறப்ப இதே மாதிரி கோளாறு ஏற்பட்டுச்சு. ஆனா சாமர்த்தியமா தரையிறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அன்று தப்பித்த அந்த விமானம் இப்போ பெரிய விபத்துல சிக்கி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. இதுல இப்போ ஒரு செய்தி இருக்கு பிருத்திவி, இன்னும் ஒரு சோக செய்தி தான் சொல்லணும் அது. ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்திலே பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே 40 பேர் 2 பேர் தான் சொன்னாங்க இல்லையா. இனி மேற்கொண்டு எந்த விதமான செய்தி ஊடகம் கிட்டத்தட்ட 110 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியிட்டு இருக்கு. இனி மேற்கொண்டு எந்த உயிரிழப்புகளும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கும் போதுதான் மீண்டும் அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவரு மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த விமான விபத்துல. பேசணும், அவரும் இந்த பயணம் பண்றதா பேசியிருந்தாரு இல்லையா. லண்டன்ல அவரோட மகளை பார்க்க போறதா ஒரு பிளான் வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இந்த விமானத்துல பயணம் பண்றாரு. அவரும் இந்த விமான விபத்துல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆபீஷியலா சொல்றாங்க. இது மேலும் ஒரு சோகத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். விமானத்துல 12வது வரிசையில அவர் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லப்படுது. அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவர்கள் என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கும். இன்னொரு சோகமான வரலாறு என்ன அப்படின்னா, விஜய் ரூபானி விமான விபத்துல இறக்கக்கூடிய 2வது குஜராத் சிஎம்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்ல பல்வந்த் ராய் மேத்தான்றவர் 1965 இதே மாதிரி விபத்துல இறந்து போனார் போல. அதை தொடர்ந்து விஜய் ரூபானி குஜராத்தோட 2ஆம் சிஎம் இந்த மாதிரி விபத்துல இறக்குறதுன்னு சொல்றாங்க. முன்னாள் சிஎம். ஆமா, இந்த ஒரு சோகமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் பல அதிர்ச்சிக்கூடிய சம்பவங்கள் வெளியில வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் ஸோ போக போக தான் தெரியும் நமக்கு. விசாரணை அடிப்படையில் என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அப்புறம் நம்ம தமிழக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விசஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி
2 பேருக்குமே இங்கிலீஷ்ல டிவிகே அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது விஜய் கட்சி அறிவிச்ச உடனே வேல்முருகன்ட்ட போய் கேட்டாங்க. அப்ப நாங்க தான் டிவிகே, நாங்க தான் நீண்ட காலமா இந்த சொல்ல பயன்படுத்திட்டு வரோம்னு சொன்னாச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இருந்தாலும் இரு தரப்புக்கும் இடையில அவ்வப்போது மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கும். விஜய் நேரடியா அவங்கள தாக்கலனாலும் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து தாக்கிட்டே வருவாங்க. வேல்முருகன் நேரடியாவே விஜயை பல இடங்களில் தாக்கியிருக்காரு. குறிப்பா சமீபத்துல அந்த விருது வழங்கும் விழா இருக்கு இல்லையா, அந்த 10, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றவங்க தமிழகம் பாண்டிச்சேரியிலேருந்து அழைச்சி வச்சு விஜய் சில விருது கொடுத்துட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வேல்முருகன் ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அது சர்ச்சையா மாறி அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அந்த பெண்களோட அனுமதியே இல்லாம சிறுமிகளை தொடராரு, இது ரொம்ப தப்பான விஷயம்னு விஜயை சாடிட்டு அடுத்து இவங்களை சொல்றாரு பெண்களை. அது குடும்பம் தமிழன் எவ்வளவு கேவலமா போயிட்டான், 2 கிராம் தங்கம் கொடுத்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பியாங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிட்டாரு. அதற்கடுத்து பார்த்தா இது மோசமான ஒரு செயல்னு ஒரு விமர்சித்திருந்தாரு, விஜய் விமர்சிச்சிருந்தாரு. அதற்கு விஜய் தரப்புல விஜய் கட்சியை சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்வினையாற்றினாங்க. அதை அடுத்து வேல்முருகனுக்கு எதிராக சில புகார்கள்லாம் தேசிய குழந்தைகள் நல உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு மேல போக்ஸ் எல்லாம் போட போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல ஆய்வுக்குழுவில் புகார் கொடுத்திருக்காரு. ஸோ இது அரசியல் ரீதியான பிரச்சனைங்கிறத தாண்டி தனிப்பட்ட முறையிலும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு தலைவர், ஒரு பெரிய நடிகருங்கிற முறையில சிறுவர்கள் சிறுமியர்லாம் அவர் கூட நெருக்கமா இருக்க ஆசைப்படுறாங்க. அவரை ஆற தழுவுறப்ப அவர் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? ஒரு தந்தை ஸ்தானத்துல ஒரு அண்ணன் ஸ்தானத்துல தான் அவர் இருக்கிறாரு. இதை தவறான கண் கொண்டு பாக்குறது தான் வேல்முருகன் அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. அதற்கு வேல்முருகன் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது ஒரு மோசமான அணுகுமுறை, இது நீங்க அவங்க சிறுமிகளோட அனுமதி இல்லாம அவங்களை எப்படி தொடலாம் அப்படின்னு இவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க. இது இரு தரப்புலையும் விசாரணைக்குரியதா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. பாப்போம், டிவிகே வர்சஸ் டிவிகே. ஏற்கனவே பல சண்டைகள் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் ஒரு புதிய சார்ஜ் வச்சிருக்காரு வேல்முருகன். அதுக்கு விஜயே டைரக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். பிருத்திவி படம் வீடியோவோட கடைசி பகுதி ஒரு வினோத செய்தி, இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. பீகார்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலி காவல் நிலையத்தை கட்டமைச்சு அதன் மூலியமா பல பண மோசடிகள் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் மூலையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா, ராகுல் குமார் சா அப்படின்றவர் தான் அதுக்கு மூலையா செயல்பட்டு இருக்காரு. அதுவும் எங்க நடத்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்லேயே போலீஸ் ஸ்டேஷன் நடத்திருக்காங்க. நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, உள்ளூர்ல அந்த கிராம மக்கள் எல்லாம் பிடிச்சி அந்த இளைஞர்களா இருப்பாங்கல்ல, இவர் போலீஸை நம்ப வச்சு அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கி, அதாவது ஆளுக்கு 2500 4000 ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி அவங்களுக்கு போலீஸ் வேலை கொடுத்துருக்காரு இவரு. அதாவது போலீஸ் சீருடை, லத்தி எல்லாமே கொடுத்து, நீங்களும் போலீஸ் தான் சொல்லிட்டு அந்த பெட்டி கிரைம்ஸ் இருக்கும்ல, சின்ன சின்ன குற்றங்கள், ட்ரங்க் அண்ட் டிரைவ் அந்த மாதிரி வருவாங்கல்ல, ஹெல்மெட் போடாம வருவாங்க, அப்புறம் பைக் லைசன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சில பேர் வருவாங்கல்ல, அவங்கள பிடிச்சி அவங்கள்ட்ட ஃபைன் போடுறது. நாங்க போலீஸ் தான் சொல்லிட்டு ஃபைன் போட்டு ஒரு 400 ரூபா வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபால 200 ரூபா ராகுல் எடுத்துக்குவாரு, பாக்கி 200 ரூபா அந்த போலீஸுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மோசடி பண்ணிட்டே வந்திருக்காரு. அந்த சின்ன சின்ன பணம் கொடுத்து சேர்ந்தாங்கல்ல போலீஸ்காரங்க இல்ல, இந்த இளைஞர்கள் தான். அவங்கள்ட்ட என்ன சொல்லி சமாளிச்சிருக்காரு அப்படின்னா, நான் எடுத்த 200 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது, அப்ப மாநிலத்தோட கருவூலத்துக்கு போகுதுன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு. இப்படியே நம்ப வச்சு பல மாதங்களா செயல்பட்டே வந்திருக்காரு. இறுதியில இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஒருத்தரோட வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க போல, அந்த வண்டியை மீட்கிறதுக்கு போறாங்க. இந்த மாதிரி நீங்க இவ்வளவு லஞ்சம் கொடுத்தா மட்டும் தான் வண்டியை தருவேன்னு சொல்லியிருக்காரு போல. அப்பதான் இவங்க விசாரிக்க போய் தெரிஞ்சிருக்கு, இது உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். நம்மள்ட்ட இவ்வளவு பணம் மோசடி பண்ணி இவ்வளவு லஞ்சம் வாங்கி தான் இதை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மை வெளியே வந்திருக்கு. ஆனா அந்த மக்களோட மைண்ட் செட் என்னவா தெரியுமா இருக்கும், நீ போலீஸ்ன்னு சொன்னது கூட நான் நம்பிட்டேன்டா, ஆனா எங்களை லஞ்சம் வாங்கின பாரு போலீஸுங்கிறதுக்காகவே, அதாண்டா எங்களால் நம்ப முடியல அப்படின்னு கொதிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன் போறது கூட பார்த்தாம போகணும். ஊர்ல எங்கேயாச்சும் ஃப்ராட் நடந்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லுவோம், போய் சொல்றது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.